எக்ஸசைஸ் 1.1 10th maths. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தேன்னா என்ன இருக்கு, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏன்னு இருக்கு. சரியா, ஆல்ரெடி நான் சொன்னேன்ல கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதே தான். இப்போ ஏ கிராஸ் பின்றதை நீ கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ நீ கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி பி கிராஸ் ஏவும் நீ கண்டுபிடிக்கணும். ஆனா அதுக்கும் உனக்கு ஒவ்வொரு இதுக்கும் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 2 -2 3ன்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 -4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து எப்படி ஆன்சர்ஸ் எழுதுறது நீங்க பார்க்கலாம். இப்போ ஏ வந்து உனக்கு என்ன இருக்கு, 2, -2, 3 இருக்கு. அதே பிக்கு வந்து 1, -4ன்னு இருக்கு. சரியா, இப்போ நான் நார்மலா என்ன சொன்னேன், இதையும் பேர் பண்ணணும், திரும்பி 2ஆல 4ஐயும் பேர் பண்ணணும். அதானே சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, நமக்கு ஏ கிராஸ் பின்னு இருக்கு. அப்ப ஏவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன், அடுத்து பி எழுதிட்டேன், நடுவில் கிராஸ் சைன் போட்டேன். இப்போ என்ன எழுதணும், 2, 1 2, 1 இருக்கா, 2ஓட 4ஐயும் இது பண்ணணும். அப்ப 2, -4 வந்துருச்சா. அடுத்தது என்ன இருக்கு உனக்கு, -2 இருக்கா. ஃபர்ஸ்ட் 2க்கு பண்ணிட்டேன், அடுத்து என்ன பண்ண போறேன், -2க்கு பண்ண போறேன். அப்ப -2, 1 -2, 4 -4. அதே மாதிரி 3க்கு பார்த்தோம்னா 3, 1 3, -4ன்னு வந்து புரிஞ்சுச்சா. இப்ப ஏ கிராஸ் பி நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்கு, நமக்கு ஏ கிராஸ் ஏன்னு இருக்கு. ஏவையே 2 தடவை நீ பண்ண போற. அப்ப ஏ என்ன இருக்குங்க, 2, -2, 3, இங்கே 2, -2, 3. சரியா, அப்போ ரெண்டையும் பண்ணும்போது இதுவும் அதே மாதிரிதான். எப்படிதான் 2, 2 2, -2 2, 3. அதே மாதிரி -2க்கு -2, 2 -2, -2 -2, -3. அதே மாதிரி 3க்கு 3, 2 3, -2 3, 3. ஸோ இந்த மாதிரி உனக்கு எல்லாமே இங்க வந்து என்ன ஆயிரும், எழுது, நீ தான் எழுதணும். அடுத்து பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏன்ற போது ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், பி எழுதணும். செகண்ட் தான் நம்ம என்னன்னு எழுதணும், ஏவோட வேல்யூஸ் எழுதணும். இங்க ஏ கிராஸ் பின்னு போட்டனால ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ எழுதணும், செகண்ட் பி வேல்யூ எழுதணும். இங்க என்ன இருக்கு, பி கிராஸ் ஏன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பி வேல்யூ எழுதணும், செகண்ட் தான் என்ன எழுதணும், ஏ வேல்யூ எழுதணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 1, 2 1, -2 1, 3. அதே மாதிரி -4க்கு -4, 2 -4, -2 -4, 3. இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இப்ப நெக்ஸ்ட் சம் என்னன்னு இருக்குன்னு பார்த்தேன்னா, ஏ ஈக்குவல் டு பி. ஏவும் பிக்கும் ஒரே வேல்யூ தான் சொல்லிட்டாங்க. அதோட வேல்யூஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, பி, கியூன்னு சொல்லியாச்சு. இப்போ பி, கியூ தான் ஏக்கும், பி, கியூ தான் பிக்கும். இப்ப இங்க பார்த்த அப்படின்னா ஏவும் பியும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு, அதோட வேல்யூஸ் பி, கியூன்னு சொல்லியாச்சு. இப்ப ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா ஃபர்ஸ்ட், ஏ கிராஸ் பி. ஏயோட வேல்யூ என்ன, பி, கியூ. இதுவும் என்னதான், பியோட வேல்யூ என்னதான், பி, கியூ தான். அப்போ பி, கியூனா பி, பி, கியூ. அடுத்து கியூ, பி, கியூ, கியூ வருமா. அடுத்து ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏல ஏயோட வேல்யூ என்ன, பி, கியூ. இன்னொரு ஏவோடதும் பி, கியூ தான். ஸோ சேம் அதே மாதிரி தான், பி, பி, கியூ. அதே மாதிரி கியூ, பி, கியூ, கியூ. அடுத்து பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கும் சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் பிக்கு என்னது, பியும் பி, கியூ தான், ஏவும் பி, கியூ தான். ஸோ 2 வேல்யூவும் போட்ட. இங்கே அதே மாதிரி என்ன பண்ற, பி, பி, கியூ, கியூ, பி, கியூ, கியூ அப்படின்னு சொல்லி நீ முடிச்சிட்ட. சரியா, இப்ப தேர்ட் சம் உனக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு எம், என். ஏ வந்து எம், என்னன்னு சொல்லியாச்சு. பி வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, நல் செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல் செட் அப்படின்னா அதுல ஒண்ணுமே இல்ல, எம்டி செட் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நல் செட். அதை வந்து நீ இப்படியும் பண்ணலாம், இப்படியும் டினோட் பண்ணலாம், இப்படியும் நீ டினோட் பண்ணலாம். 2 கர்லி பிரேசஸ் மட்டும் போட்ட அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, நல் செட்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா இந்த பை சிம்பல் மாதிரி கொடுத்தனால அது என்னதான், நல் செட் தான். சரியா, இப்ப ஏ கிராஸ் பி நீ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பில ஏயோட வேல்யூ நமக்கு என்னன்னு இருக்கு, எம், என் இருக்கு. பி வந்து நல் செட். எந்த செட்டை வந்து நல் செட்டோட நீ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணாலும் அதோட வேல்யூ எப்படிதான் இருக்கும், நல் செட்டா தான் இருக்கும். அந்த சிம்பிள் போடணும். இது போட்டேன்னா அது போட தேவையில்ல, அது போட்டேன்னா இது போட தேவையில்லை. ஆனா ஏதாவது ஒண்ணு போடணும். சரியா, ரெண்டுக்குமே மீனிங் ஒண்ணுதான். இப்ப
எம் கமா என்னோட இப்ப ஜீரோவோட எதை இன்ட்டு பண்ணாலும் உனக்கு வேல்யூ என்னதான், அதே அதே கான்செப்ட் தான். எம் கமா என்னோ இல்ல 1,2ஓ 1,3,2ஓ என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து நீ நல் செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது வேல்யூ இப்படிதான் இருக்கும், நல் செட்டால இருக்கும். சரியா? அடுத்து என்ன இருக்கு, ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏன்ற போது ஏயோட வேல்யூ என்ன, எம் கமா என். அதே மாதிரி இதோட வேல்யூ என்னது, எம் கமா என். சரியா? இப்ப ரெண்டுமே எம் கமா எம் இருக்கும் போது இங்க என்ன பண்ணுவோம், எம் கமா எம், எம் கமா என். இங்க வந்து எம் கமா என். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எம்ஐயும் குரூப் பண்ணி எம் கமா என் எழுதுவோம். அடுத்து எம்மோட என்ன குரூப் பண்ணி எம் கமா என் எழுதுவோம். அடுத்து என்னோட எம் குரூப் பண்ணி என் கமா எம் எழுதுவோம். என்னோட எண்ணை குரூப் பண்ணி என் கமா என் எழுதுவோம். சோ இந்த மாதிரி தான் நம்ம ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு, பி கிராஸ் ஏ இருக்கு. பி கிராஸ் ஏக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பி வந்து நமக்கு என்ன, நல் செட்டு. இது வந்து என்ன, எம் கமா என். அப்ப எம் கமா என்னோ எதோட இன்ட்டு பண்ணாலும் நமக்கு வேல்யூ என்னதான், நல் செட் தான். சோ அதுதான் இந்த கான்செப்ட். சரியா? அடுத்து செகண்ட் சம். செகண்ட் சம்ல என்னன்னா, ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏன்றது சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏயோட வேல்யூ 1,2,3 கொடுத்தாச்சு. பியோட வேல்யூ வந்து பிரைம் நம்பர் லெஸ் தென் 10. என்னென்ன வேல்யூஸ் வரும், லெஸ் தென் 10ல என்னென்ன பிரைம் நம்பர்ஸ்லாம் இருக்கு, பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் 1 2 3 5 7 தான் 10க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தேன்னா, அந்த டேபிள் இப்ப 2 டேபிள்ல மட்டும் தான் 2 வரும். வேற ஏதாவது டேபிள்ல 2 வருமா, 1 டேபிள்லயும் 2 டேபிள் மட்டும் தான் வரும். வேற ஏதாவது டேபிள் வருமா, வராது. அதே மாதிரிதான் 3 5 7 அது எல்லாமே அதோட டேபிள்லயும், இப்ப 7 டேபிள்னா 7 டேபிள்லயும் 1 டேபிள்ல மட்டும் தான் வரும். வேற எந்த டேபிளையும் வராது. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். சோ லெஸ் தென் 10க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 2 3 5 7 தான் நமக்கு லெஸ் தென் 10க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ். இப்ப ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்ற போது ஏ ஃபர்ஸ்ட் எழுதுவோம், பி வந்து என்ன எழுதுவோம், செகண்டா எழுதுவோம். சோ அந்த எழுதணும் அப்படின்னா 1,2 1,3 1,5 1,7. அதே மாதிரி 2,2 2,3 2,5 2,7. அதே மாதிரி 3,2 3,3 3,5 3,7. சோ அதே மாதிரிதான், அதே தான் பி கிராஸ் ஏக்கு. ஃபர்ஸ்ட் பி வச்சு அடுத்து ஏ வைப்போம். அப்ப 2,1 2,2 2,3. அதுக்கப்புறம் என்ன, 3,1 3,2 3,3 5,1 5,2 5,3 7,1 7,2 7,3. சோ இந்த மாதிரிதான் இது என்ன பண்ணுவோம், பில்டர் ஃபார்ம்ல கேட்டாலும் என்ன பண்ண தெரியணும், எழுத தெரியணும். அடுத்து தேர்ட் சம் பார்த்தேன்னா, இப்போ உனக்கு என்ன கொடுத்துட்டாங்க, பி கிராஸ் ஏன்றதுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆனா இப்போ உனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஏ வேல்யூ பி வேல்யூவோ உனக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கிறது தான் என்னன்னு எழுதுவோம், பின்னு எழுதுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் வர வேல்யூஸ் எல்லாத்தையும் நீ என்னவா எழுதணும், பியா எழுதணும். இப்ப -2 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா எத்தனை டைம் எழுதுனா போதும், 1 டைம் எழுதுனா போதும். அப்போ -2 இங்க 0 2 டைம்ஸ் வருதுக்கு 0 3 2 டைம் வந்ததுக்கு 3. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட்ல இருக்கிறது எல்லாமே ஏ வேல்யூ எழுதணும். 3 3 எழுதியாச்சு, 4 4 எழுதியாச்சு. திரும்பி என்னதான் இருக்கு, 3 4 தான் இருக்கு, 3 4 தான் இருக்கு. அப்ப 3 4 இந்த மாதிரிதான் நீ என்ன பண்ணணும், எழுதணும். இப்போ ஒருவேளை ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஏ வேல்யூஸ், அதாவது இது வந்து ஏவா மாறி இருக்கும், இது வந்து என்னவா மாறி இருக்கும், பிக்கா மாறி இருக்கும். எப்போ இது வந்து ஏ கிராஸ் பியா இருந்துச்சுன்னா. சரியா? இல்ல அப்படின்னா இது பி கிராஸ் ஏவா இருந்ததுன்னா இது எப்பயும் போல பி தான், இது எப்பயும் போல ஏ. புரிஞ்சுதுல? கொஸ்டின் வந்து இது தப்பா இருந்தனால நான் சுட்டிங்க. ஆமா. இப்ப வந்து உனக்கு என்ன கொஸ்டின்னா, ஏ பி சி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு குரூப்டு ஃபார்மா இருக்கிறதுல நீ பண்ண போற. சரியா? இப்போ உனக்கு எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு, இன்டர்செக்ஷன் யூனியன் அதோட சேர்ந்து வந்துருச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் ஏக்கு என்ன பண்ணணும், 5,6 into 5,6 5,6 கிராஸ் 5,6னா 5,5 5,6. அதுக்கப்புறம் 6,5 6,6 அப்படின்ற வேல்யூ உனக்கு கிடைக்கும். கரெக்டா? அதே மாதிரி பிக்கும் அதே மாதிரி இதை என்ன பண்ண போற, நீ ரெண்டையுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது உன்னோட ஆன்சர் இப்படி இருக்கு. அதே மாதிரி
இங்க சி தானே இருக்கு அடுத்து. சி கிராஸ் சி தானே இருக்கு. சோ சி கிராஸ் சி கண்டுபிடிச்சேன்னா அதுக்கான ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்கும். இப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் என்ன பண்ணிருக்காங்க, இன்டர்செக்ஷன் பண்ணிருக்காங்களா. இன்டர்செக்ஷன்னா என்ன, காமன் வேல்யூஸ். காமனா இது ரெண்டுல என்னென்ன இருக்கு, 4 காமனா எது எது இருக்கு, 4,4 இதுல இருக்கா. இந்த 4 இதுல இருக்கிற வேல்யூஸ் இதுலயும் என்னென்ன இருக்கு, இதுலயும் 5,5 இருக்கு, இதுலயும் 5,5 இருக்கு, இதுலயும் 5,6 இருக்கு, 5,6 இருக்கு, 6,5 இருக்கு, இதுலயும் 6,5 இருக்கு, 6,6 இருக்கு, இதுலயும் 6,6 இருக்கு. சோ இதுல ரெண்டுலயுமே காமனா இருக்கிறது இந்த 4 வேல்யூஸ் தான். அதையும் நீ எழுதிக்கிட்ட சரியா. அடுத்தது என்னன்னா இப்போ இதுவும் இந்த வேல்யூவும் உனக்கு ஏ கிராஸ் ஏவும் ஈக்குவலா இருக்கணும். அப்படிதானே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. சேம் அதே கான்செப்ட்ல நீ என்ன பண்ண போற அப்படின்னா ஏ கிராஸ் ஏவையும் இப்போ இது கண்டுபிடிச்ச ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு கண்டுபிடிக்க போறேன். சரி, இதுல இருக்கிற ஆன்சரும் இதுல இருக்கிற ஆன்சரும் ஈக்குவலா இருக்கா, இருக்கா, அவ்வளவுதான். சோ இந்த ஈக்குவேஷன் போட்டுட்டு இட் இஸ் ப்ரூவ்ட்னு முடிச்சேன், அவ்வளவுதான். சோ இதே மாதிரிதான் இந்த கொஸ்டினும் சேம் அதே மாதிரி ஏபிசின்னு ஒரு டி வரை உனக்கு வேல்யூ கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏலயும் சிலயும் என்ன இன்டர்செக்ஷன் வேல்யூ இருக்கு, ஏக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் வேல்யூ இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. அப்ப காமன் வேல்யூ என்ன நமக்கு 3. அதுக்கப்புறம் என்ன இருக்கு நமக்கு பி இன்டர்செக்ஷன் டி இருக்கு. பி இன்டர்செக்ஷன் டினா பிலயும் டிலயும் எது காமனா இருக்கு, 3யும் 5ம் காமனா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சதையும் பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சதையும் பார்ட்டிஷன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஏ இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 3ன்னு கண்டுபிடிச்சிருந்தோமா. அதே டியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம், 3,5 கண்டுபிடிச்சிருந்தோமா. அப்ப என்ன பண்ணலாம், 3,3 3,5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, இங்க எல்ஹெச்எஸ் சைடு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆர்ஹெச்எஸ் சைடு கண்டுபிடிக்க போறோம். ஆர்ஹெச்எஸ் சைடுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு, ஏ கிராஸ் பியும் சி கிராஸ் டியும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ 1 2 3, பியோட வேல்யூ 2 3 5. அதுக்கு எப்பயும் போல பார்ட்டிஷன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருவேன். அதே மாதிரி சி கிராஸ் டியும் என்ன பண்ணுவேன், 3,4 1 3 5ன்னு சொல்லி ரெண்டையும் பார்ட்டிஷன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருவேன். இப்ப இது ரெண்டுலயும் இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் இருக்கிறோம். இது ரெண்டுலயும் இன்டர்செக்ஷன் வேல்யூனா 3,3 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு, 3,5 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. சோ அந்த வேல்யூஸை மட்டும் நீ என்ன பண்ணிக்கணும், இன்டர்செக்ஷன் வேல்யூல எழுதணும். இப்போ இந்த ஆன்சரும் நீ முன்னாடி கண்டுபிடிச்ச ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கா, இந்த ஆன்சரும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கா, அவ்வளவுதான். இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், இதுதான் ப்ரூவ் பண்ணிடுறோம். ஏன்னா நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தோம், நம்ம இதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இட் இஸ் ப்ரூவ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறோம். சரியா. இப்ப அடுத்தது வந்து இதுவும் சேம் அதே கான்செப்ட்ஸ் தான். என்னது, ஏக்கு பிக்கு சிக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்ப ஏல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் நம்பர்னு சொல்றாங்க. அப்போ ஹோல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப லெஸ் தென் 2 அப்படின்னா 0 1, அது ரெண்டு மட்டும் தானே வரும். ஏக்குள்ள 0 1 வந்துருச்சு. பி வந்து நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா 1 வந்து எப்படி இருக்கு, லெஸ் தென் இருக்கு. ஒருவேளை இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தா 1ஐயும் நீ சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனா இங்க என்ன இருக்கு, லெஸ் தென் மட்டும் தான் இருக்கு. சோ நீ என்ன பண்ண முடியாது, 1 எடுக்க முடியாது. 1க்கு அப்புறம் இருக்கிற நம்பர் என்னது, 2வும் 3யும். 4 எடுக்க முடியுமா, 4ம் எடுக்க முடியாது. ஏன்னா நீ இங்க என்னதான் இருக்கு, லெஸ் தென் அப்படின்னு தான் இருக்கே தவிர லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற வந்தா வந்திருந்ததுன்னா நீ 4 எடுத்துக்கலாம். இங்க வராதனால நீ என்ன பண்ணணும், 2 and 3 ரெண்டு வேல்யூ மட்டும் தான் எடுக்கும். ஸோ இங்க 2 and 3 மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரும். சரியா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரனால தான் நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம், 4ஐயும் சேர்த்து எடுத்திருக்கோம். சரியா. அடுத்து வந்து நமக்கு என்ன, சி வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உனக்கு கண்டுபிடிக்கவும் தெரியும். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ
ஸோ இப்போ அதே தான் திரும்பி நம்ம இந்த இது பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும், அதை ஏவோட பார்ட்டிஷன் ப்ராடக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிக்கணும், அதோட வேல்யூஸ்ல இருந்து யூனியன் கண்டுபிடிக்கணும். ஸோ அது மாதிரி கண்டுபிடிக்கும் போது இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட். ஸோ இதே கான்செப்ட்ல இதுல இருக்கிற எல்லா சம்முமே. சரியா? நெக்ஸ்ட் இப்போ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 அப்படின்னு சொல்லி உனக்கு வேர்டிங்ஸ்ல கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். இப்போ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8 அப்படின்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. 1ல இருந்து 8க்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீ 8ஐயும் சேர்த்து ஆட் பண்ணிருப்ப. ஆனா லெஸ் தென் 8ன்னு கொடுத்தனால நீ எது வரை எழுதுனா போதும்? 7 வரை எழுதுனா போதும். சரியா? இப்போ செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 நம்ம போன சம்ல பார்த்தோம்ல. ஸோ லெஸ் தென் 8க்குள்ள இந்த 4 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அதுதான். இப்போ சி வந்து செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர். ஈவன்ல இருக்கிற ஒரே ஒரு பிரைம் நம்பர் 2 மட்டும் தான். மற்ற எல்லாமே என்னதான்? ஆட் நம்பர்ஸ் அதான். சரியா? ஸோ ஈவன் பிரைம் நம்பர்னா 2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா அதுல இருந்து நீ என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிப்ப. அந்த ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சதை வச்சு சியை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுவேன், ஆன்சர் எழுதுவேன். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்பேன். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு பி கிராஸ் சியும் கண்டுபிடிச்சு அந்த ரெண்டுலயும் இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் எடுப்பேன். இந்த வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்னது? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஓஆர்ஹெச்எஸ். ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சது ஞாபகம் இருக்கா உனக்கு? சில இருக்கிறது பில இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு பில ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் எடுப்போம். புரியும்ல? சில இருக்கிற வேல்யூஸ பில சப்ராக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூஸ நம்ம எடுக்கிறத ஏ பி மைனஸ். ஸோ இப்போ இங்க பார்த்த அப்படின்னா பி மைனஸ் சி என்ன இருக்கு? இப்போ பியோட வேல்யூ உனக்கு 2,3,7 3,5,7. சில வந்து 2. அப்ப 2 மட்டும் இதுல இருக்கிறத எடுத்துட்ட அப்படின்னா மீதி என்னென்ன இருக்கோ அதுதான் உனக்கு என்னது? பி மைனஸ் சி. ஓகேவா? சோ அதே தான் நீ என்ன பண்ணணும்? இப்ப ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் இருக்கிற வேல்யூஸ் இருக்குன்னா ஏ கிராஸ் சில இருக்கிற வேல்யூஸ் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பில மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற வேல்யூஸை எடுக்கணும். சரியா? இதுலதான் வந்து பார்த்தேன்னா 1.1 இதோட 1.1 வந்து நமக்கு என்ன ஆகுது? முடியுது. ஓகே.